மேலும் ஒரு அண்மை செய்தி, திருச்சியில் வழிப்பறியில் ஈடுபட்டு போலீசில் சிக்கிய ITI மாணவனுக்கு நூதன தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் வர்ஷினி. கோவை மாவட்டம் துடியலூர் பகுதியில் திருச்சி மாவட்டம் முசிறியை சேர்ந்த சிறுவன் வழிப்பறியில் ஈடுபட்ட குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு கோவை மாவட்டம் முதன்மை நடுவர் இளைஞர் நீதிமன்ற குழு முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அந்த சிறுவனின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு 5 நாட்கள் தினமும் 8 மணி நேரம் திருச்சி மாநகர போக்குவரத்து போலீசாருக்கு உதவி புரியுமாறும் வேண்டுமாறும் முதன்மை நடுவர் உத்தரவிட்டார். அதன்படி அந்த சிறுவனை திருச்சி மாநகர போலீசார் கமிஷனர் காமினி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு தக்க அறிவுரை வழங்கினார்கள். இனிமேல் எந்த ஒரு குற்ற செயல்களிலும் ஈடுபடக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து நேற்று முதல் 15 நாட்களுக்கு தினமும் 8 மணி நேரம் திருச்சி மாநகரம் ஸ்ரீரங்கம் போக்குவரத்து ஒழுங்கு பிரிவில் போக்குவரத்தினை சீர் செய்யும் பணி உதவிடுமாறு அறிவுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து இன்று மாம்பழச்சாலை, அதாவது ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட மாம்பழச்சாலை பகுதியிலே அந்த சிறுவன் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். சத்னி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.